அம்மா தங்கச்சி எல்லாரும் வந்துட்டாங்க. சீக்கிரமா நிச்சயதார்த்தத்தை வச்சிட வேண்டியதானே? நிச்சயதார்த்தம் வச்சிடலாம். அண்ணன் வந்துட்டோம். அண்ணனா? எனக்கு அண்ணன்? நான் எப்ப சொன்னேன்? என்னங்க இது? அண்ணன் இருக்கிறதே மறந்துட்டீங்களா? மறந்துட்டேன். இத பாருங்க மாப்பிள்ள, சீக்கிரமா பிரதர் வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம். பிரதரா? ஏற்பாடு பண்ணிடுறேன். சாரி. என்னையா நீ திருன்னு திருட மாதிரி முடிச்சுட்டு வர்றீங்க? நல்ல வியாபாரம் ஆகணும்டாப்பா. 1000 தான் கவர்மெண்ட் சரக்கு இருந்தாலும் நம்ம கள்ள சரக்குக்கு நிகர் எதுவுமே கிடையாதுப்பா. அடடே வா தலைவரே, வா வா வா. எங்க நம்ம பேட்டை பக்கம் காணா? கொள்கை பிரச்சாரத்துக்காக போயிருந்தேன். என்ன உங்க கொள்கை? மதுவை ஒழிக்க வேண்டும், மதுவால் மது கெடுகிறது, பல தாய்மார்களை தாய் பறி போகிறது. அதனால் இந்த மதுவை இந்த நாட்டில் மட்டுமல்ல எந்த நாட்டிலுமே இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய லட்சியம். மது ஒழிக, மது ஒழிக, மது ஒழிக, மது ஒழிக. ஒரு கிளாஸ் கொடு. அடி சக்கரானா மேடையில ஏதாவது அள்ளி விட்டுற வேண்டியது, இங்க வந்து சாராயம் கேட்க வேண்டியது. நல்ல ஜனநாயகண்டா. உங்களை நம்பி ஓட்டு போடுறோம் பாரு, எங்களை சொல்லணும். தலைவர குடி. ஏக்தம்மா பேசினிய, இப்ப ஏக்தம்மா குடி. மது வாழ்க, மது வாழ்க, மது வாழ்க. மது இந்த நாட்டில் இருக்க வேண்டும். மதுவால்தான் மது வளர்கிறது. மதுவால்தான் பல தாய்மார்களை தாலி நிலைக்கிறது. ஆகவே மது இந்த நாட்டில் இருக்க வேண்டும். இந்த நாட்டில் மட்டுமல்ல எல்லா நாட்டிலும் மது இருக்க வேண்டும். மது வாழ்க, மது வாழ்க, மது வாழ்க. எங்க இன்னொரு கிளாஸ் கூட? முன்னாடி ஒரு கிளாஸுக்கே காசு தரல, இப்ப 2வது கிளாஸ் வர கேக்குறியா? போப்பா. நாங்க காசு வாங்கித்தான் பழக்கம். வரட்டுமா? போலீஸ்கார் மவுட்டி கட்சியில வர்றான், நான் வந்தேன்னு சொல்லிடாத. இது எங்க வீடுப்பா, இந்த பக்கம் போ, பாத்து போ, வேஷம் வந்துட போகுது. அதே வா பிரதர், ஒன்ன பார்த்தா போலீஸ்காரன் நினைச்சு ஓட்டானா இந்த புள்ள. அம்மா உனக்கு இந்த பழக்கம் உண்டா? எனக்கு இந்த பழக்கம் கிடையாது. உன்னதான் பார்க்க வந்தேன். என்ன பார்க்க வந்த? நான் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டரா இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் மினிஸ்டரா? ஆப்டால் சிந்தர்பேட்ல சாராயம் காய்ச்சறவன், சென்ட்ரல் லேக் போர்ட்ல பிக் பாக்கெட் அடிக்கிறவன். என்ன பார்க்க வந்த? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தே, ஞாபகம் இருக்கா? பிரதர், செய்யற தொழில் தான் மட்டும். வாக்குறுதி கொடுத்தா கரெக்டா நடந்துக்குவேன். சொல்லு, எவன் நெஞ்சில இருக்க மஞ்சாசோர் எடுக்கணுமா? ஒரே கீசா கீசிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் கொஞ்ச நாளா ஒரு பொண்ணு உயிருக்குற விரும்புறேன். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ எனக்கு அண்ணனா இருந்து கொஞ்ச நாளைக்கு என் கூடவே தங்கணும். என்ன பிரதர், நான் உனக்கு அண்ணங்கார், நான் வந்து அங்க தங்கணுமா? ஒண்ணுமே தெரியலையே. அதெல்லாம் உனக்கு விவரமா சொல்றேன். நீ என் கூட தங்குவியா இல்ல மாட்டியா? பிரதர், இந்த ஹெல்ப் உனக்காக செய்யறேன் பிரதர். அப்படியே அள்ளிதான் பாரு. அப்படியே அட்ரஸ் கூட்டு. என்னைக்கு வரணும்? அட்ரஸ் இருந்தா நாளைக்கு வரணும். அங்க வரும்போது டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வா. ஏன்னா நீ ஃபாரின்ல இருந்து வரதா நான் சொல்லிருக்கேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத பிரதர். சும்மா ஒரு கலக்கு அப்படியே கலக்கிறோம் பாரு நாளைக்கு. ஓகே. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன் பிரதர். என்ன? ராத்திரி 9 மணி ஆயிடுச்சுன்னா நமக்கு அடிக்க தண்ணி வேணுமே. பிராந்தியா? பிராந்தியா? அடிச்சா கிக்கி வருமா? சும்மா நாட்டு சரக்கு அடிச்சாதான் சல்லுன்னு கிக்கி வரும். சரி, ஏற்பாடு பண்றேன். இந்த சம்பள மேட்டர்லாம். பிரதர், சம்பளத்தை பத்தி நம்ம கிட்ட பேசாத, அதெல்லாம் அப்புறம் கண்டுக்கலாம். போ. ஓகே போ. இங்கப்பா குருநாதா. குரு, நாளைக்கு ஒரு நல்ல காரியம். உன்னை நம்பிதான் நான் நடிக்க போறேன். உன் குரல்ல தான் பேச போறேன். உன் டைலாக் தான் அங்க எடுத்து விட்ட போறேன். நம்ம பாடியில கொஞ்ச நாள் நீ வந்து கலந்துக்க. என்ன அப்படி சிரிக்கிற நக்கலா? நான் எப்படி நடிக்க போறேன்னு பாக்குறியா? நீதான் வரப்பிரசாதம் மாதிரி இந்த குரலை கொடுத்திருக்கே குரு. அத வச்சு ஆடியன்ஸ கவர் பண்ணிட்டா போச்சு. எப்படி? என்ன சொன்னபடி வந்துட்டு நம்ம இப்ப பங்க்சுவலா இருப்போம்பா. வந்தாவா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க? ஆளை அடையாளம் தெரியல. நல்லா மீசி எடுக்க வச்சுட்டியப்பா. கருன்னு வளர்த்துருந்தா ஒன்னும் கவலைப்படாத பிரதர். நம்மள கோதால இறக்கி விட்டு ஒரு கலைக்கு அப்படியே ஒரு கீசிடுறப்பா. என்ன மேன் இது? பெரிய வீடுன்னு சொல்லி என்ன இந்தியாவுக்கு வர சொன்னேன். இங்க வந்த வீடா பிரதர். எங்க மேன் மெயின் ஹால்? மெயின் ஹால் இடியட். நம்ம வீட்டுல அமெரிக்காவில நாய் படுக்கிற இடம் மாதிரி இருக்குது. இதை விட பெட்டர் பங்களா நம்ம வேலைக்காரனுக்கு 3 கொடுத்திருக்கேன். ஐ டோன்ட் லைக். பிரதர், நம்ம அப்பா. டாடி. டாடி. டாடி டாடி
நீ ரொம்ப சேஞ்ச் ஆயிட்ட. எந்த மாப்பிள்ளை ஒண்ணும் இல்ல மாமா, பொண்ணுக்கு அப்பாங்கிறதுனால உங்களை கட்டி அனுப்பிச்சார், அவ்வளவுதான். அப்படிதானே? பொண்ணுக்கு அப்பா, நமக்கு அப்பா, எல்லாம் ஒண்ணு தானே. அப்பா 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 தானே, அப்பா தானே. அம்மா பொண்ணு எங்க மேம்? வந்துருவா. சாந்தி வாமா. சாந்தி, இவர்தான் என் அண்ணன். பிரதர், இதான் நான் கல்யாணம் பண்ணி போற பொண்ணு. தமிழ்நாட்டு பொண்ணுனா தமிழ்நாட்டு பொண்ணுதான். என்ன பண்பாடு. ஓல்ட் மேன், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம தம்பிக்கு அமெரிக்காவுல 5 பொண்ணு தரேன்னு சொல்லிட்டான். நோ சான்ஸ்னு சொல்லிட்டேன். அப்புறமா அரேபியாவுல 5 பெட்ரோல் கிணறோட தரேன்னு சொன்னா. நோ வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லிட்டேன். நம்ம ஜப்பான்ல 5 பொண்ணு ராக்கெட்டோட ஜாக்கெட் போட்ட பொண்ணா தரேன்னு சொல்லிட்டான். I don't like சொல்லிட்டேன். ஏன்னா நமக்கு தமிழ்நாட்டு மேல கொஞ்சம் பிரியம் ஜாஸ்தி. அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்குறேன். ஃபாரினுக்கும் தமிழ்நாட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்தா ராங் கனெக்ஷன் ஆகி ஃபியூஸ் ஆயிடும். பரவாயில்ல பொண்ணு காபி சாப்பிடலாமா? ஓகே. சுந்தரமால் மாதிரி முருகா முருகான்னு என்ன மேன் சாசர்ல ஊத்தி காஃபி குடிக்கிற? எதுக்கு கப்பன் சாசரை வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சான். காஃபி குடிக்கும் போது கோட் மேல காஃபி பட்டிட கூடாதுன்னு சாசரை கண்டுபிடிச்சான். நீ என்னடா நம்மாடு கள்ளி தொட்டி உள்ள பூஞ்சா அலசுற மாதிரி அலசி அதுல ஊத்தி காஃபி குடிக்கிற? இல்ல, இது தண்டமா தானே இருக்குதுன்னு தண்டம். ஈவினிங் என்ன டிஃபன்? இட்லி சுடுறேன்ப்பா. அப்படியா? இட்லி? வாட் இட்லி? என்ன பிரதர், அதுக்குள்ள மறந்துட்டியா? அது எதுல செய்யறது? நீராவில சுடுறது. நீராவி என்ன நாடுடா இது? அவன் நீராவில கப்பல் ஓடுறான், ராக்கெட் ஓடுறான். நீ என்னடா நீராவில இட்லி சுட்டு உள்ள ஓடுற? உருப்பிட மாட்டேன். அவன் பீரங்கில பிளைனர் சுடுறான். நீ என்னடா நெய் ஊத்தி தோசை சுடுற? நான் நைட் எங்க ஸ்டே? மாடியில ஏசி ரூம். ஏசி ரூம்? I don't like. நான் மொட்டை மாடியில தங்குறதுதான் பழக்கம். என்னது? எஸ், அது மொட்டை மாடி ஃபுல்லா ஏசி ஆக்கிட்ட சொல்லு பிரதர் இந்த ஓல்ட் மேன் கிட்ட. ஏன்னா பிளைன்ல நடந்து வந்தது டயர்டா இருக்குது. நான் புறப்படுறேன். சைடுடே சைடுடே. அண்ணன் வேஷம் போட்டு மேஜர் அப்படியே பயங்கரமா அசத்திட்டிய. அப்படியே ஆடி போயிட்டாரு, ஆடி. ஆமா, இந்த ட்ரெஸ் உனக்கு எப்படி வந்தது? எல்லாம் வாடகை தான். மோதிரம் செட்டப் தான். 500 ரூபாய் ஒரு வாரத்துக்கு வாடகை மொத்தமா. எது? வாரத்துக்கு 500 ரூபாவா? மாசத்துக்கு 2000 ரூபாய்? நம்மளால கொடுக்க முடியாதுபா. நீ தராதா? டபர்பா. இது உனக்கு எப்படி வந்தது? வாடகைக்கா? ரூபாய் எவ்வளவு பணம் இருக்குது. நம்ம மேஜர டாடின்னு கட்டி பிடிச்சல அப்ப அச்சதான். அடேங்க அப்பா, பயங்கரமான வழியா நீ. ஆமா, நீங்க ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு அப்புறம் வரேன். எதுக்கு அது? அதான் உங்க பிரதர் இல்ல, அவர் ஆளுநாள் செஞ்ச இட்லி புட்டெல்லாம் துண்ண மாட்டாராம். பன் பட்டர் ஜாம் எடுத்து போறேன். ஐயப்பா. மார்னிங் குட் சார். குட் மார்னிங் பா. குட் மார்னிங். குட் மார்னிங். ரொட்டி பன் பட்டர் ஜாம். என்ன மேன் ரொட்டி இது? கையில வேற அழுக்காயிடுச்சு. சார் கை துவைக்கிட்டு தாள் கொண்டாங்க. யார பார்த்து கை துடைக்க தவல் எடுத்து வரேன்னு சொல்றேன். என்ன பார்த்தா தவல்ல கை துடைக்கிற மாதிரியா தெரியுது? எங்க பர்ஸ் 100 rupees எடு. கை துடைக்கிற 100 rupees. 100 நோட்டு. என்னங்க நீங்க நோட்ல போய் கை தொடைக்கிறீங்களா? நான் எப்பவுமே சாப்பிட்ட உடனே ரூபாய் நோட்ல தான் கை துடைக்கிறது பழக்கம். தம்பி, நீ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கை துடைப்ப? ஏன் டாடி? இல்ல, நீ கை துடைக்கும் போதெல்லாம் நான் பக்கத்துல இருக்கிறதுக்காகத்தான். அந்த வேலை உங்களுக்கு என்னத்துங்க? நீங்களும் பெரிய லட்சாஜி பையா? ஆமா. நானும் பிச்சாஜி பையா? சரி, அந்த வேலை எங்கிட்ட விடுங்க, நான் கவனிச்சுக்கிறேன். ஏங்க ஆ, வேற எப்ப போறீங்க? நீ என்ன மேன் என்ன அடிக்கடி கிராஸ் எக்ஸாமின் பண்ணிக்கிட்டே இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க பேரிங் போனா நானும் உங்களோட வந்துடலாம் தான். ஆ. என்ன போல வேலைக்காரங்களுக்கு இது மாதிரி 3 வீடு எழுதி தரீங்களாமே, அது மாதிரி எனக்கு எழுதி குடிச்சீங்கன்னா நான் ஒண்ணு செய்யறேன். நான் ஃபாரின் போகும்போது உன்னை கூப்பிட்டு போறேன். அது வரைக்கும் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, வெளியே போ. கொஞ்சம் துண்ணு. நான் அப்புறம் சொல்றேன், நீ வெளியே போ. சரி. போடா. காரி கபாரி செக்கம்மா. ஆமா, அவனுக்கு அண்ணனா நடிக்கிறதுக்கு
அட்வான்ஸ் கேஷா கொடுத்தானா இல்ல செக்கா கொடுத்தானா? முதல்ல வெளியே போமே. ஏந்திரி மேன், கெட் அவுட். பயங்கரமான Get out. கோபம் இரியா. என்னடா இது, ஒவ்வொருத்தனையும் சமாளிக்கிறதுக்குள்ள நமக்கு பட்டு பேஜாரா போகுது. இப்ப கொஞ்சம் கட்டாம இருக்க அடிச்சுட்டு தூங்க நாசமா ஜில்லுன்னு இருக்கும். எங்க கிடைக்குதுன்னு தான் தெரியல. சீக்கிரமா ஒரு செட்டப் பண்ணிட வேண்டியதுதான். காளி காளி கபாலி 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 ஜக்கம்மா 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 நடுஜாம 12 மணிக்கு சுடுகாட்டுல இருந்து நேரா இங்க வா. நடந்து வர முடியலேங்கிறியா? கண்ணமாப்பட்ட கார்னர்ல ஒரு ஆட்டோ புடிச்சு நேரா இங்க வா. மீட்டர் காசை மேஜர்கிட்ட வாங்கி கொடுத்துறேன். அவன் எதை சொன்னாலும் நம்புறான். அவன் ஒரு கேனைய. ஜக்கம்மா ஜக்கம்மா ஜக்கம்மா. சுடுகாட்டு வாசம் வருது. ஜக்கம்மாவா? சுடுகாட்டுல இருந்துவா? என்னது ஜக்கம்மா, அதுக்குள்ள என் கண்ணமாப்பேட்டையில இருந்து ஆட்டோ பிடிச்சு வந்துட்டியா? ஜக்கமா இல்ல, சிவராத்திரி. ஐயோ, இது என்ன அது மண்டவோடு? மண்டை ஓடுன்னு சொல்லாத. என் கூட சண்டை போட்டு செத்து போன என் காதலி கண்ணாம்பா பாத்தியா? பூவும் பொட்டோட செத்து போயிருக்கா. ஐயோ, அது என்ன கையெலும்புல எலுமிச்சம்பளம்? அவ சாகும் போது நகை சுத்தியோட செத்தா. எல்லாம் காஞ்சு போச்சு. ஆனா அந்த எலுமிச்சம்பளம் மட்டும் காயல. என்னையா அது வாயில எலுமிச்சம்பளம்? அவளுக்கு நாக்கு சுத்தி. என்னமா என்ன அது மண்டவோடல வச்சிருக்க? மண்டை ஓடுன்னு சொல்லாத. என் காதலி கண்ணாமா. காதலி கண்ணமாவா? எப்படி எடுத்துட்டு வந்த? நேத்து ராத்திரி சினிமாவுக்கு போறேன்னு சொன்னனே, சினிமாவுக்கு போகல. என் குடிசைக்கு போய் என் காதலி கண்ணாமா மண்டையோட எடுத்துக்கொண்டாந்து அந்த கட்டில கீழே ஒழிச்சு வச்சுட்டேன். உன்னை இனிமே சினிமாவுக்கு அனுப்ப கூடாது. எல்லாம் பூஜை பண்ணாதியா? ஆஹா, என் காதலி கண்ணாமாவுக்கு வெள்ளிக்கிழமை பூஜை செஞ்சே ஆகணும். அப்படி செய்யல நான் வாயிலையும் மூக்கிலையும் ரத்தம் கிக்கி சாவேன். அப்புறம் உனக்கு அப்பாவை நடிக்கிறதுக்கு ஆளு கிடையாது. அப்படியே செத்து தொலைஞ்சாலும் பரவாயில்ல. ஏன் என் உயிரை எடுக்கிற? உங்க அப்பா எங்க மேஜர் கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? யோ, வேற வழி இல்லாம சொல்றேன். சத்தம் போடாம பூஜை செய்வியா? இது நியாயம். உனக்கா இனிமே சத்தம் போட்டு பூஜை செய்ய மாட்டேன். அம்மா, எனக்கா கொஞ்சம் தயவு செய்து பொறுத்துக்குங்களேன். தம்பி, உனக்காக எம்பிட்டோ பொறுத்துக்கிட்டேன், இதையும் பொறுத்துக்கிறேன். யோ, ஒண்ணு யோ, சத்தம் போடாம பூஜை பண்ணு. எவ்வளவு நாள்ரா சாரம் இல்லாம நம்ம இருக்கிறது. அதான் வீட்லயே காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி எல்லாம் ஓகே, வாழைப்பழம் ஓகே, பேட்டரி, நல்ல சார்ஜர்னு மதுரை வீரா, வெல்லம், இந்த பேப்பரை போட்டாதான் நல்ல கிக்கு வரும். அடுப்ப பத்த வைக்கணுமே. கிருஷ்ணாயில எங்க போறது? சாராயம் கூட கடிச்சிரும் போல இருக்கு. இந்த கிருஷ்ணாயில வேலை சர்றன்னு ஏறிடுதுப்பா. முதல்ல கிருஷ்ணாயில காய்ச்சணும், அப்புறம் தான் சரக்குக்கே வரணும்பா. கிருஷ்ணாயிலுக்கு எங்க போறது? என்ன பிரதர், என்ன தேடிட்டு இருக்க? கிருஷ்ணாயில வேணும்பா. கிருஷ்ணாயில எதுக்கு? சாராயம் காய்ச்ச. மேஜர் வீட்டுல சாராயம் காய்ச்சறியா? உனக்கு எவ்வளவு திமிரு? பின்ன என்ன, உன்னை எத்தனை தபா நான் கேனீனே இருக்கேன் சாராயம் வாங்கி கொடுன்னு. நீ வாங்கி கொடுக்க மாட்டற. அதான் வீட்லயே நான் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். சரி சரி, இந்த பணம் கொடுக்குறேன், வெளியில போய் சாப்பிட்டுக்க. ஜபார், பணம் கொடுக்கறத பத்தி இல்ல. நான் வெளியே போனா என்ன போலீஸ் தேடிக்கினே இருக்குது. புடிச்சிட்டான்னு வச்சுக்க, என்ன செய்வேன்? இப்ப என்ன பண்றது? நாய் வேஷம் போட்டாச்சு, கொலைச்சு தானே ஆகணும். சரி, வெளியே போய் பிளாஸ்க்ல நானே சாராயம் கொண்டு வரேன். பிளாஸ்க்ல சாராயமா? ஏன்பா? மேஜர் கிட்ட காஃபின்னு சொல்லி தான் மேல எடுத்துட்டு வரணும். பிரதர், நீ படாகில்லடி பிரதர். பிரதர், அப்படியே வரும்போது பக்க மேலத்தோட வந்துட்டு. ஏன் வாத்தியம் இல்லாம உன்னால சாப்பிட முடியாதா? அடே நீ வேறப்பா, மிக்சரு ஊர்காக்கு தான் நம்ம பாஷையில பக்க மேளம். நேரம் தான். எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் தேவையா? சாந்தி.